ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ஒரு பேட்ச் ஒர்க்கு. இதில் பீட்ஸும் நம்ம அதுக்கு சாரியில் என்ன கலர் வருதோ அந்த கலரில் ஒரு சில்க் காட்டன் கிளாத்தும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இது வந்து ஷேப் வந்து சும்மா ஒரு ஒன் சைட் டிசைன் வர மாதிரி தான். இது வந்து நம்ம எப்பவும் போல் அவுட்லைன் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வைடாக உங்களுக்கு நெக்கு வேணுமோ பார்த்தா இந்த டிசைன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வைடாக போட்டால் தான் அழகாக இருக்கும். எவ்வளோ வைடாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா ஒரு பா ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக் அவுட்லைன் கட் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு என்ன போர்ஷன் வருதோ அதை நம்ம பார்டருக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒன் சைடு பார்டர் வரும்போது உங்களுக்கு எப்போவுமே கீழே வந்து ஒரு ஜாயிண்ட் வரத்தான் செய்யும். அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு அந்த நாச்சுக்கு மேலே வராமல் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம். ஏன்னா அது சீக்கிரம் பிரிஞ்சிரும். அதனால் உள்பக்கமாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஜாயிண்ட் வந்து நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ பேக் போர்ஷன் வந்து உங்களுக்கு பூவோட டிசைன் மேல் பக்கம் வர்ற மாதிரி பார்த்து வச்சு கட் பண்ணுங்கள். நிறையா வந்து பட்டு சாரி ப்ளவுஸுக்கெல்லாமல் ரெடிமேடாக பேட்ச் வர்றது எல்லாமே உங்களுக்கு பூ ஆப்போசிட்டாக போகும், பேட்ச் ஒரு மாதிரி போகும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது அந்த பொசிஷனை வந்து மாற்றாதீங்க. மேல் பக்கம் நோக்கி தான் வந்து உங்களுக்கு லைனாக இருந்தாலும் ஸ்ட்ரைப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி தான் இருக்கணும். எப்படி வேணாலும் வச்சு வெட்டலாம் அப்படின்னா அது எப்படி வேர் பண்ணும்போது கண்டிப்பாக தைக்க தெரியாதவங்க தைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த டிசைன் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியலோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் இது வந்து நம்ம பார்டர் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். இது இப்போ 1/2 மீட்டர் கிளாத் நான் இதில் எடுத்திருக்கேன் இந்த பேட்ச் ஒர்க்குக்காக. இது வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு இதுக்கு வந்து நீங்கள் லென்த்தாகவும் அதே அளவுக்கு ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கோங்க. என்னென்னா இது வந்து நம்ம அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுற பீஸ் எல்லாமே நம்ம கையில் ரெடி பண்ணி தான் அதில் வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணும் அப்படின்னு ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. பேக் வந்து அந்த அளவு வந்து நீங்கள் மென்ஷன் அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு அந்த ஒரு 1/2 இன்ச்சு தான் இந்த இது வரும் நம்ம ரெடி பண்ணுற அந்த டிசைன். அப்போ அது லென்த்துக்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கோங்க. 2 சைடு வரும், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு வரும். அதை கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பீஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பீஸை 2ஆக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை சென்டரில் வச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க 2 பீஸையும் சென்டருக்கு கொண்டு வாங்க. அப்படியே ரெடி பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா குண்டூசி வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தைக்கும்போது உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். குண்டூசி போட்டு வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அது அப்படியே பிரியாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் அதில் வந்து அப்படியே வச்சு கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த இதுலேயே வந்து நீங்கள் எல்லா பீஸுமே வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் அதை சென்டர் மிட் பாயிண்ட்டை வச்சு டபுள் பக்கம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க 2 பீஸையுமே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே பொசிஷனில் நீங்கள் பண்ணுங்கள். மாற்றி பண்ண வேண்டாம். ஃபோல்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லாமே பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எந்த சைடு உள்ளே ஃபோல்டு பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு. இது குண்டூசி எடுத்தால் மறுபடியும் கொஞ்சம் பிரியிற மாதிரி இருக்கும். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த நெக்குக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப்புக்கு மட்டும் இல்லை, ஒரு ரவுண்ட் நெக் வைக்கணும், ஒரு சுடிதாருக்கு நெக் மாடல் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு பீஸை வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சாரீ பேட்ச் ஒர்க்குக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இதுக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம பேட்ச் பண்ணோம்னா அது நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த கிராஸில் வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து அடித்து திருப்பி இருக்கோம். இது அந்த எந்த ஷேப்பில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த ஷேப்பு வரைக்கும் நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பீஸு அதாவது ஆப்போசிட் சைடில் வச்சு தைக்கணும். நெக்கு பக்கம் வந்து வைக்கக்கூடாது. ஆப்போசிட் சைடில் நம்ம வச்சு அதை அட்டாச் பண்ணிக்கணும்.
இதில் வந்து ஒரு ஹாஃப் ரவுண்டு வரும். அதனால் மேலே ஒரு ½ இன்ச்சு நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும், கீழேயும் அதே மாதிரி ஒரு ½ இன்ச்சு ஃபோல்டிங்க்காக போயிடும். இப்போ அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பீஸை வந்து இதுலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ளவுஸில் வைக்க வேண்டியதில்லை, அந்த பீஸ்லேயே வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இது எல்லாமே வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பேக் ரெடி பண்ணிங்கன்னா அடுத்தது உடனே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக்கில் பார்டர் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்லேயுமே நீங்கள் பார்டர் மாதிரி வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். பேக்கில் பைப்பிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பைப்பிங் எப்படி நீங்கள் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு மேட்சிங் வர மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிட்டு அந்த கார்னருக்கெல்லாம் சிசர் கட் போட்டு திருப்பிக்கலாம். கீழே வந்து நீங்கள் இதில் அடித்து திருப்ப தேவையில்லை, ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸஸ் ஆஃப் பீஸ் வைக்கிறனால அதை கவர் பண்ணணும், அதனுடைய பிசுறு வந்து கரெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறனால கடைசியாக வந்து இடுப்பு பக்கத்துக்கு நம்ம 1½ இன்ச்சு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. சைடு எல்லாமே நீங்கள் தையல் போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. இப்போ கரெக்டாக எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணினதுலேருந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை வச்சு நம்ம தையல் போடுறோம். கரெக்டாக நெருக்கமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ½ இன்ச்சு தான் வரும். அந்த ½ இன்ச்சுக்கு வச்சு நீங்கள் தையல் போடுங்க. அந்த ஷேப் மாறாமல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். 1-2 இதாகும், முடிஞ்சால் அதை கரெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஷேப் மாறாமல் வச்சு நீங்கள் அதை தையல் போடுங்க. நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது அந்த முக்கோணத்தினோட அந்த சென்ட்ரு பகுதி அது ஓப்பனாக இருக்க இடத்துல வந்து நீங்கள் கோல்டு கலர் பீட்ஸ் வச்சிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லா நீட்டாக கிராண்டாக தெரியும். அது உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி ப்ளைனாகவே விட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வந்து அந்த நாட் மாதிரி ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் அதில் போட்டாலும் அது நீட்டாக இருக்கும். ஆனால் போடும்போது கான்ட்ராஸ்ட் கலரில் போடுங்க. பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம ரெடி பண்ணுறது வந்து இப்போ 1 சைடு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 50 பீஸ் ரெடி பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக நேரமெல்லாம் எடுக்காது, ஈஸியாக சீக்கிரம் ஃபோல்டு பண்ணி நம்ம அதை பின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பு வேண்டாம், சும்மா முக்கோணமாக வச்சா கொஞ்சம் ஒர்க்கு முடியும் ஈஸியாக அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பால்ஸ் வச்சா உங்களுக்கு செட் ஆகாது மேக்ஸிமம், ஏன்னா அது ரொம்ப தண்டு வந்து மொத்தமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதை தையல் போடும்போது மேலே ஏறி இறங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. அதனால் பால் மாதிரி நீங்கள் இதில் வைக்க தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க எந்த டிசைன் வச்சிங்கனாலுமே இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 சைடு எல்லாமே வந்து பூ எப்படி அடுக்கி கட்டுவோமோ அதே மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ 2 சைடும், அதாவது ரைட் சைடு வந்து ஒரு ½ சைடும் லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஃபுல் சைடும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே இருக்க அந்த பிசுறு எல்லாத்தையுமே நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால எந்த ஷேப்பில் வேணும்னாலும் அதை நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பானைக்கு ரவுண்ட் நெக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு சும்மா நெக்கை சுற்றி ஒரு டிசைன் எப்படி வேணும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இதில் அட்டாச் பண்ணினது வந்து நல்லாவே கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் இழுத்து அயன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் அதை ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நார்மலாக ரவுண்ட் நெக்கு கூட இந்த ஷேப்பை அப்படியே இப்போ இது தனியான ஒரு பீஸ் தான், நீங்கள் இதை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கு. ஆனால் பீட்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து அதுக்கு மேட்சிங்க்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. ரொம்ப பெரிய பீட்ஸு சொல்லப்போனால் இதில் இருக்க பீட்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக தான் இருக்குது. அது இல்லாமல் நார்மல் சைஸ் வந்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா அது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக தெரியும். இதில் இருக்க பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கும்போது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு லேஸ் மாதிரி அழகாக இருக்கும். இதை வந்து அந்த ஷேப்பில் நீங்கள் அதுலேயுமே பீட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வைக்கலாம். இது எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம். அது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். அந்த இடத்துல வர முக்கோண பீஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்லேயே வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது இப்படியே வளைக்கணும்னு இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த கிராஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா கூட அது மாதிரி கொண்டு போய்க்கலாம். சைடில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி கடைசியாக அந்த இடுப்பு பீஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா கூட அந்த ஷேப்பில் நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த பொசிஷனில் வருதோ அந்த பொசிஷனில் இந்த பீட்ஸை வச்சு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த பீஸை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இதுவே சின்ன பீட்ஸாக இருந்தால் நீங்கள் லேஸ்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணதுலேயே வச்சு தையல் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு அந்த சிங்கிள் கைடு போட்டு தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை ப்ளவுஸில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. கைடு வந்து பீட்ஸ் வைக்கும்போது கம்பல்சரி மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வைக்க முடியும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லிப்பாகி தான் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். டபுள் சைடு கைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா ஒன் சைடு இருக்க பீட்ஸ் பூரா நகராது, ரொம்ப தையலை கீழே இறக்கி விட்டுரும். அதனால் சிங்கிள் கைடு போட்டு தான் போட முடியும். இப்போ இதில் ஒரு பக்கம் வர அந்த லேஸில் இருக்க அந்த கிளாத்தை மறைக்கிற மாதிரி தான் நாம் வந்து அந்த லேஸை வந்து மேலே வைக்க போகிறோம். நீங்கள் பொறுமையாக ஒரு சாரீக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் லேஸில் வச்சு சின்ன பார்டராக வச்சு ரெடி பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். அதில் ஒரு பீட்ஸு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதாவது அதில் வைக்கிற பீட்ஸ் வந்து கோல்டு வைக்கக்கூடாது. கோல்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நாளாக ஃபேட் ஆயிரும். அதனால் நீங்கள் அதில் கலர் பீட்ஸ் எது வேணாலும் வச்சு நீங்கள் கையில் நல்லா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பால்ஸ் வந்து நீங்கள் வச்சு எண்டு வரைக்குமே வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தியலோ இல்லை இதோ வச்சு அந்த பால்ஸை உடச்சி தான் விடணும். ஏன்னா நீங்கள் அதில் வந்து பிரித்து விடலாம் அப்படின்னு நூலை பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக எல்லா பீட்ஸுமே பிரிகிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு தைக்கிற இடத்துல டிஸ்டர்பாக இருக்க பீட்ஸை வந்து நீங்கள் தட்டி உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே பிரியாமல் இருக்கும். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தைக்கும்போது டிஸ்டர்பாக இருக்கிறத மட்டும் நீங்கள் உடச்சிக்கலாம். கரெக்டாக அதை ஒட்டி நீங்கள் தையல் போடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுவே சின்ன பீட்ஸாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால ஆப்போசிட்டில் தையல் போடும்போது கரெக்டாக அது சீட்டிங் ஆகிக்கும். தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அது நல்லாவே சீட்டிங் ஆகிக்கும்.
அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கரெக்டாக அந்த பீட்ஸை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது பீட்ஸு வைக்கிறதே சுத்தமாக வரல, அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ஸே வைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக அந்த இது மட்டும், இது பீட்ஸ் வச்சா தான் இது அழகாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் வைக்க உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, அது வச்ச சரியாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் நார்மலாக அந்த பார்டர் மட்டும் வச்சிங்கனாவே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஆனால் ஒன் சைடு உங்களுக்கு அப்படியும் இல்லை, இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா பைப்பிங் ஒன் சைடு வச்சுக்கோங்க. பைப்பிங் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். எந்த ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கிறோமோ அந்த ஷேப்பில் கொண்டு வந்து நீங்கள் அந்த பீட்ஸை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. எப்போவுமே பிரிக்காதீங்க. நீங்கள் வந்து அதை சுத்தியில் வச்சு அந்த பீட்ஸை மட்டும் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வச்சு ஆப்போசிட்டில் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பீட்ஸை ஒட்டி நம்ம சிங்கிள் கைடு போட்டு தையல் போட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கைடெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி ஏதாவது கேப் இருக்கா, நம்ம எங்கேயாவது தையல் போடாமல் விட்டுட்டோமா, இல்லை ஸ்லிப் ஆயிடுச்சா, அந்த பீட்ஸ் ஏதாவது பிரிஞ்சு வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வேணால் அது இருக்கிறத வந்து ரீஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைடு மாற்றுங்க. ஏன்னா மறுபடியும் அது மாற்றும் போது உங்களுக்கு இதாக இருக்கும். அதனால் தையல் போட்டதுக்கப்புறம் நீட்டாக எல்லாமே கரெக்டாக தையல் போட்டிருக்கா, தையல் விழுந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அது வந்து மேக்ஸிமம் அந்த பீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு பீட்ஸு, ஒன் சைடு நம்ம மெட்டீரியலே பண்ண ஒர்க்கு, இதை வச்சு சென்டரில் பார்டர் வச்சு நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் பீட்ஸ் வைக்க தேவையில்லை, நீங்கள் பார்டர் மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போ இது சாரியோட கலர் பிங்க் அப்படிங்கிறனால நம்ம இதை வச்சுருக்கோம். அதுலேயே நாட் வச்சு அதுக்கு சேம் இது வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போது இந்த இது வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக, நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் மேட்சிங் த்ரெட்டு ஃபினிஷிங் தான். அதனால் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.